ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு பயந்து பயந்து யாராக இருக்கும் அந்த கம்முனாடி ராஸ்கோலு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேகத்தோடு போனாங்களா. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது வேற யாரும் இல்லை, அந்த சுடரோடைய அடியாளுன்னு தான் சொல்லிட்டு அந்த இடத்துல சுடரை கொலை பண்ணது யார் அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணி சுடரை அந்த ராஜேஸ்வரி கொலை பண்ணா இல்லையா, அட்டன் செகண்டில் வந்து அவள் கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு எங்கேயாச்சும் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறப்ப தான் சுடருக்கு உயிர் கொஞ்சம் இருந்திருக்கு. அந்த சுடர் இருந்துக்கிட்டு, டே தம்பி, நீ வந்து நான் செத்துட்டேன் அப்படின்றதுக்காக இந்த ராஜேஸ்வரி இல்லை, அவளை சேர்ந்த யாரையுமே சும்மா விடாத, அவங்க எல்லாருமே நீ ஏமாற்றிட்டாங்கடா. அந்த கதிரேசன்லேருந்து அந்த வெண்பா வரைக்கும் மொத்த பெரிய நீ சித்திரவதை பண்ணி அணுவை சாவடிக்கணும். அதுதான் நீ எனக்கு கொடுக்குற பெரியான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பதில். என்ன சொல்கிறதுன்னு தெரிய அப்போ தான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கதையை கட்டி விட்டுறா. அதுக்கப்புறமா அந்த கொலையை பண்ணது ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கும் தெரியும், அந்த சுடருக்கும் தெரியும். இன்னொன்று அந்த பையன் அந்த சுடர் கூட இருந்தான் இல்லையா அவன், இவங்க 3 பேருக்குமே நல்லா அந்த விஷயம் தெரியும். ஆனாலும் அதை நிரூபிக்கிறதுக்கு சுடர் இல்லை. அதனால் இந்த பையன் தானே எல்லாத்தையும் நிரூபிக்கணும். அவன் இருந்துக்கிட்டு கடகடன்னு ஓடி போய் இந்த இடத்துல இவளை வந்து எப்படி லாக் பண்ணுறது, இவகிட்ட வந்து எப்படி பணத்தை பறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பிளான் போட்டு வச்சுருந்தான் இல்லையா. அவங்க 2 பேரும் அந்த ராஜேஸ்வரி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அலாட்டு பண்ணி விட்றானாமா. அதுக்கப்புறம் என்ன, ராஜேஸ்வரி வந்து கையில் ஒரு துப்பாக்கியும் இன்னொரு பக்கம் பணமும் 2த்தையும் வச்சுக்கிட்டு அந்த துப்பாக்கியை மறைச்சி கொண்டு வந்துட்டுருக்கா. இன்னொரு பக்கம் அந்த பொட்டியை வந்து நேராக கொண்டு வந்துட்டுருக்கா. ஏன்னா அப்போ தானே அவங்கள வந்து திசை திருப்ப முடியும். அதனால தான் அங்கே வந்து அந்த அடியாள் இருந்துக்கிட்டு, சார் வந்துட்டா சார், அந்த ராஜேஸ்வரி வந்துட்டா, அவள் கையில் பணம் இருக்குது, ஆனால் அவள் கையில் வேறு ஏதாச்சும் ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனாலும் எந்த நேரமும் எது வேணாலும் நடக்கணும், நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, சரிடா நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் அவகிட்ட என்ன இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதெல்லாம் சப்பா மேட்ரு சால்ட்டு வாட்ரு இதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அவள் என்ன பண்ணாலும் அவளை வந்து இந்த இடத்த விட்டு நம்ம உயிரோட விடவே கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன ஆயுதமாக எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவள் கதையை க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு அவளை இந்த இடத்துலேருந்து போனமா தான் நம்ம அனுப்ப போகிறோம், பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, சரி நீ சொல்கிறதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்த நம்ம ராஜேஸ்வரி தனியாக வரலைங்க, அவளுடைய அடியாளுங்க கூட்டத்தோடு வந்திருக்கா. அவள் ஏற்கனவே அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருந்ததுனால அவங்க காலையிலே அந்த இடத்துக்கு வந்து அங்கே இருக்கிற அவங்க 2 பேரையும் ரவுண்ட் அப் பண்ணி இவ உள்ளே போகிறதுக்குள்ள அவங்க வந்து அவங்க 2 பேரும் லாக் பண்ணி சேரில் கட்டி வச்சிடுறாங்க. ஐயோ யாரா நீங்கள், என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, என்னடா உங்களுக்கு பிரச்சனை, எங்களை கழட்டி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்க. என்னடா இவன் சும்மா கத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே ஒன்று புளிர்னு வைக்க, அந்த நேரம் பார்த்து ராஜேஸ்வரி உள்ளே வர, டேய் நீ தானாடா இந்த சுடர்கிட்ட ஒரு அல்ல கையாக சுற்றிட்டு இருந்தா நீ தானே, நான் அப்போவே நினச்சேன்டா ஏதோ ஒரு துரும்பு வந்து நம்ம அந்த இடத்துல விட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசாச்சு உறுத்துச்சு. ஆனால் அந்த துரும்பு நீயாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலடா. ஏதோ கொஞ்சம் பலமான தைரியசாலி, கொஞ்சம் வீரமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சா உன்ன மாதிரி ஒரு டம்மி பீஸுன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா அப்படின்னு சொல்ல, இவ்வளோ பேசுகிறல்ல எங்கள் கட்டை அவுத்து விட்டு பேசு பார்ப்போம், அதுக்கப்புறம் நீ இங்கே நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல, என்னடா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்க, என்ன தான் இருந்தாலும் நான் உன்னோட பெரிய ஆள் இல்லை, அதனால் இந்த மாதிரி மரியாதை இல்லைலாம் பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உனக்கெல்லாம் என்ன மரியாதை, நீயே ஒரு கேக் மாதிரி மொல்லை மாதிரி முடிச்சு வைக்கி ஃப்ராடு 420, அதுவும் இல்லாமல் எங்கள் அக்கா சுடரை கொலை பண்ண சரியான கொலைகாரி நீ தான், அவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் கமுக்கமாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா நான் தான் கொலை பண்ணேன், நான் கொலை பண்ணேன்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லா உண்மையும் கக்கிக்கிட்டு இருக்க. அது எல்லாமே அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவன் ஃபோனை வந்து ரெக்கார்ட் மோடில் போட்டு வச்சுருக்கான். அதனால் அங்கே நடக்கிற இன்ச் பை இன்ச் ஒரு கொசு பறந்தா கூட அந்த கொசுவோட சைஸ் வரைக்கும் எல்லாமே அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, அங்கே இருக்கிற எல்லாமே டைரெக்டாக லைவ் லொக்கேஷனோட அங்கே வந்து போயிட்டுருக்கு. அது எல்லாத்தையுமே கமிஷனர்லேருந்து எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு அவங்க 2 பேருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பறக்கும் படையோட கடகடன்னு ஓடி வந்துட்டுருக்காங்க. கடைசியாக அந்த இடத்துக்கு வந்த இவங்க போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு ராஜேஸ்வரியை கையும் களவுமா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவள் சொன்ன வாக்குமூலம் எல்லாமே இப்போ வேர்ல்ட் லெவலில் ரீச் ஆகிடுச்சு, அதாவது நியூஸ் சேனல் மூலயமா. அதுக்கப்புறம் அவன் ஜெயிலில் போய் கம்பி என்றாளா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அப்படின்றத தொடர்ந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.